வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம ஈரோடு வந்திருக்கோங்க. ஈரோடு நம்ம கரூர்காரங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அவங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னங்கிறத அவங்ககிட்டே கேட்கலாங்க. வாங்கலாம். க்ரீன் கார்டன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ்ன்ட்டுங்க காய்கறிகளில் இருக்கக்கூடிய இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய கண்டாமினேஷன் ரெசிடியூல், அதாவது பரிமாணங்களில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் எல்லா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸையும் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ரிமூவ் பண்ணுறோம். இது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இவங்க இடத்துக்கு வந்திருக்கேங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ இதை பற்றி கொடுத்துருக்கேன். சவிதா எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க வீடியோ, அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களோட வெஜிடபிள்ஸும் காட்டியிருக்கேன். ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. இப்போ எப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ப்ரீ வாஷிங்னா ப்ரீ வாஷ் எதுக்காகன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்கு, மண், உருளைக்கிழங்கு இருக்கிறது, இஞ்சியில் இருக்கிறது எல்லாமே ஒரு தடவை ப்ரீ வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம அவங்க மெயின் ட்ரீட்மெண்ட்டு கொண்டு வரணும். ஆக்சுவலாக அது வாஷிங்னு சொல்லக்கூடாதுங்க. அதில் ஒரு 3 கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் அதில் சொல்கிறேன். இப்போ எப்படி ப்ரீ வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நமக்கு பண்ணிட்டாங்க. நம்ம ஆக்சுவலி இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதில் இருக்கிற அழுக்கு பாதி போயிருக்கு. இந்த பபிள்ஸ் மேலே மோதி வெடிக்கிறதுனால ஈஸியாக அழுக்கு வைக்கலாம். இதில் ஒன்று வெறும் தண்ணி. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் நமக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இன்றைக்கி இருக்கிற வாஷிங் மிஷின் எல்லாமே இதே டெக்னாலஜியில் தான் வரும். அந்த மெத்தடில் தான் நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது முழுக்க மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்போ வேணால் நம்ம லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். நம்ம இப்போ ஒரு காமனாக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ளைன் பபிள்ஸ் வரும், அப்புறம் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டட் ஆக்சிஜன் வரும், அப்புறம் கன்வெர்டட் O3 அதாவது ஓசோன் வரும். இது எல்லாமே கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. காற்றோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த தண்ணி சேஃப் டு ட்ரிங்கான்னு கேட்டால் 100% சேஃப் டு ட்ரிங்க். நீங்கள் அக்வாஸ் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க, ஓசோனேட்டட் போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த ப்ராசஸ். நிறைய ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. மார்னிங் 5:30 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம 5 நிமிஷம் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இதில் என்னென்னா நம்ம கேரட்டெல்லாம் தோல் சீவிட்டு தான் சாப்பிடணும். இல்லைன்னா டேஸ்ட்லாம் நமக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது தேவையில்லை. ரெண்டாவது ரெசிடியூல் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுனால எல்லா காய்களோட உண்மையான வாசமும் உங்களுக்கு தெரியும். இல்லை, எல்லா காயும் அதோட வாசத்தை வச்சுருக்கு. அதுக்கு மேலே ரெசிடியூஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால நம்மளுக்கு தெரியாது. இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா இடிச்சு மின்னல் அடித்து மழை பெய்யுது இல்லைங்களா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லா பச்சையும் ரொம்ப அழகாக இருக்கும். அது காரணம் என்ன, ஓசோன் ரீசார்ஜ் ஆகிடுச்சு. அதை நம்ம மிஷினில் பண்ணுறோம். எந்த ஹசார்ட்னஸ் எந்த கெமிக்கல் எதுவும் கிடையாது. இயற்கை ரெகுலராக பண்ணுறது நம்ம மிஷினில் பண்ணுறோம். நல்ல பூச்சி மருந்துங்க. பூச்சி மருந்து விவசாயத்தை படிக்கிற பூச்சி மருந்து, போஸ்ட் ஹார்வெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லி அறுவடைக்கு அப்புறம் நலச்சு எடுத்து போகிறாங்க நிறைய. அது ஸோ நம்ம எதையும் பயப்பட வேண்டியது. ஈரோட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவிலும் இல்லை, குளோபலாகவே இது ஃபஸ்ட் கான்செப்ட். பர்டிகுலராக நம்ம கான்ஃபிடென்ட்டாக இந்தியாவில் எதுவும் ஒரே கான்செப்ட்னு சொல்லலாம். நாங்கள் முதல்ல டிசைன் பண்ணுற கான்செப்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய நடைமுறையில் ஒவ்வொரு காயோட ப்ராப்பர்ட்டியும் மாறுது இல்லைங்க. அதனால இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது அடுத்தடுத்து இப்போ ஸ்டாக் போட்டு போகிறோம். நாளை மறுநாள் புது மிஷின் வந்துருக்கு, டோட்டலி வேறு. ஏன்னா இப்போ எல்லாமே புதுசுங்கிறதுனால நமக்கு ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் தப்பை நம்ம ரீஃபைன் பண்ணி தான் ஓவர் கம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சுத்தம் பண்ணும்போது அதில் இருக்கிற பூச்சி மருந்து எல்லாமே வெளியேறிடுங்க. ரொம்ப சுத்தமான முறையில் நமக்கு காய்கறிகள் கிடைக்குது. சாதாரணமாக இருக்கக்கூடிய கன்வேயர் தான். இதில் எதுவும் ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. இது மீட் இண்டஸ்ட்ரியில் ஃப்ரூட்டில் காய்கறிகள் இருக்கிற கன்வேயர் தான். இதில் தான் நம்ம ட்ரையிங்க்கு இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபேன் வச்சு நம்ம அந்த தண்ணி அந்த காயில் இருக்கிறதுனால நம்ம அதை ட்ரை பண்ணி கொடுக்குறதுக்காக இதில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ இதை வச்சு தான் மீதி பேட்ச் ஆனால் இது 20 மினிட்ஸ் ஆகிடும். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டால் பிரச்சனை இல்லைங்க. சில்ட்ரன் இப்போ நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகி ஒரு 5-6 மணி நேரம் அந்த ஈரக்குறை பேக்கில் இருந்தால் சீக்கிரம் ஃபங்கஸ் தரோம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை நம்ம அப்படியே கவரில் போட்டு கொடுத்தா அந்த ஈரத்தன்மை இருக்கிறதால வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாள் தாங்காது.
அதனால் நாங்கள் வெஜிடபிள்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மிஷினில் போட்டு நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போக்கி அதுக்கப்புறமா தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற தகவலும் சொல்லி அதையும் வந்து பாருங்கள் நமக்கு டெமோ பண்ணியும் காட்டுறாங்க. இந்த மிஷின் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த மிஷின் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கேரட் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருக்கும். கேரட் எல்லாம் 2 நிமிஷத்தில் ட்ரை ஆகிடும். கேரட் எல்லாமே 2 நிமிஷத்தில் ட்ரை ஆயிரும். மற்ற வெஜிடபிள்ஸ் பாவக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் தான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ சிரத்தையாக பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உணவு பண்டம் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் வந்து இவ்வளோ சுத்தமான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு வந்து சேருதுங்க. இதை ஈரோடு மக்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கங்க. ஈரோடு சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். டோர் டெலிவரியும் கொடுப்பீங்க? டோர் டெலிவரி மட்டும் கிடையாது, சேல்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஃபோனில் ஆர்டர் வாங்கிக்கிறோம், நம்மளோட வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப்லேயும். நம்ம வீட்டு தேவைக்கு எவ்வளோ காய்கறிகள் வேணுமோ நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சப்ளை பண்ணிடுவாங்க. டெய்லி பார்த்துட்டிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு 1/4 கிலோ அளவாவது காய்கறி உள்ள எடுத்துக்கணும், ஒரு 200 கிராமாவது எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, காய்கறி நம்ம நிறையா சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மருந்து, அந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக போடுறது, அப்புறம் வந்து இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சீட்டுன்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா காய்கறி வந்து ரொம்ப நாள் வாடாமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சாப்பிட்றாங்க, ஆரோக்கியம்னு நினச்சிட்டு சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு விஷமாக தான் மாறுது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த புது முயற்சியை எடுத்து, அதாவது ஆர்கானிக் வந்து எல்லாரும் பண்ணிட முடியாது, நாங்கள் வந்து இருக்கிற காய்கறிகள் இருக்கிற கழிவுகளை நீக்கி ஓரளவுக்கு ஃபெர்டிலைசர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ப்ராக்டிக்கலாக ரொம்ப பாசிபிளான ஒரு மெத்தட் அது. ஸோ இது வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம் நாங்கள். ஸோ மற்றவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துறாங்க. நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு இது கொண்டு சேர்க்கறது வந்து சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி. எங்கள் இடத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. நல்ல விஷயம் எங்கே நடந்தாலும் அது என் மூலமாக போய் சேரணுங்க. அதுதான் என்னோட விருப்பம். அது வந்து சவிதா மூலமாக நான் வந்து கேள்விப்பட்டு வரும்போதெல்லாம் நான் வெஜிடபிள்ஸும் வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். அவங்களும் எனக்கு யார் வந்தாலும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்தது சுஜாதாக்காவும் கிருஷ்ணகுமார் அண்ணாவும் தான். இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அம்மா வருவாங்க, வரையில எல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள், அம்மா சப்போர்ட் கிடைச்சதுனாவே நமக்கு பெரிய ஒரு நான் எப்போ ஈரோடு வந்தாலும் நான் வருவேன் சவிதா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த முறை வந்து அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்போ ஈரோடு வந்தாலும் நான் இங்கே வந்து உங்களோட வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை தான் எனக்கு வந்து சந்தர்ப்பம் அமைஞ்சது. ரொம்ப நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க, பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி சுத்தமான முறையில் க்ளீன் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நாக்கே மக்கியும். ஆமாங்க, ஏன்னா இந்த மருந்தில் வச்சு நலச்சு தான் வளரும். ஆமாம், நம்ம உப்பு தண்ணி போட்டு அதை க்ளீன் பண்ணி இதில் நம்ம ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரேப்ஸோட வாசம் மட்டும் நமக்கு வந்து புதுசாக தெரியும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட கிரேப்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுமே வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் பண்ண வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் இல்லைங்களா? நம்முடைய ஆரோக்கியமே முதன்மையாக கொண்டு இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுற இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில், காத்தோட்டமான சூழ்நிலையில் தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் பண்ண வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் வீடியோ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க. இந்த க்ரீன் கார்டன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஈரோட்லேயும் ஈரோட்டை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஈரோட்டு மக்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அப்புறம் கரூரில் இருக்கவங்க கேட்டால் கூட நாங்கள் பஸ்ஸில் அனுப்பிச்சி விடுவோன்னு சொல்லுவாங்க. ஈரோட்டை சுற்றி இருக்கவங்களுமே நீங்கள் தேவைப்பட்டால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. மக்கள் நலனுக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.